Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி தனது இல்லத்தில் இன்று தேநீர் விருந்து அளித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் விழாவில் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். முதல் கட்டமாக அவருடன் முக்கிய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவோருக்கு பிரதமர் மோடி தமது இல்லத்தில் இன்று தேநீர் விருந்து அளித்தார். இதில் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே அமித்ஷாவுக்கு உள்துறையும், ஜெய்சங்கருக்கு மீண்டும் வெளியுறவுத்துறையும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றதன் மூலம் அவர்கள் மீண்டும் அமைச்சராவது உறுதியாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பிரதமரின் தேநீர் விருந்தில் அவர் பங்கேற்கவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லி காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ட்ரோன், பாராகிளைடர், பாராமோட்டர், நைட்ரஜன் பலூன் ஆகியவற்றை கொண்டு ஆபத்தை விளைவிக்க சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள் திட்டமிடக்கூடும் என தெரிவித்தார். எனவே டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளில்லா விமானம், ட்ரோன், பாராகிளைடர், பாராமோட்டர், நைட்ரஜன் பலூன் பறக்கவிடவும் தடை விதிக்கப்படுவதாகவும் தடையை மீறுவோர் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி மூலம் 24 மணி நேரமும் போக்குவரத்து, ஆள் நடமாட்டம் ஆகியவற்றை கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முக்கிய இடங்களில் வாகன சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் மாளிகை பாதுகாப்பில் துணை ராணுவ படைகளின் 5 கம்பெனிகள், தேசிய பாதுகாப்பு படை, ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நரேந்திர மோடியும் அவரது புதிய அமைச்சரவை உறுப்பினர்களும் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மோடி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவிடத்திலும் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் அமைந்துள்ள தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு சென்ற மோடி பல்வேறு காலகட்டங்களில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் வருகை தந்துள்ளனர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க, மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு, செஷன்ஸ் துணை அதிபர் அகமது அபீக் ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். அதேபோல வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன் குமார் ஜக்நாத், நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால் பிரசந்தா மற்றும் பூடான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோர் விழாவுக்கு வந்துள்ளனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு இரவு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்து வழங்க உள்ளார். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.